Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜூன் 26ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் வந்து 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இன்னும் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, நீங்கள் அப்ளை பண்ண காலேஜ் தான் வந்திருக்கா, இல்லை நீங்கள் அப்ளை பண்ண அந்த கேஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் வந்து வரலை, நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ நான் வந்து ஜூன் 25ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. எனக்கு வரலையே ப்ரோன்னு சொல்லிட்டு தயவுசெய்து வந்து கமெண்ட் வந்து கேட்க வேண்டாம். கொஞ்சம் என்றைக்குமே வந்து அட்மிஷன் நம்ம வந்து போடும்போது பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய விஷயத்தை நம்ம வந்து என்றைக்குமே கடைபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் 5 இயர் கோர்ஸ் எல்எல்பிக்கு, அதாவது பிகாம் எல்எல்பியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஏ எல்எல்பியாக இருந்தாலும் சரி, பிபிஏ எல்எல்பியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 இயர் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி கவுன்சிலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரிங்களா? அது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஆர்டர் காப்பி வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது, அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபீஸ் கட்டி உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெசிப்ட் வந்துருக்கும் இல்லையா, நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்களே மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். உங்களோட ஃபோட்டோ, நீங்கள் என்ன மார்க்கு எல்லாமே வந்து வந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போது நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்களோ அந்த ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து 723வது ரேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரேங்க் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து 89.50 சம்திங் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. இதான் இண்டிவிஜுவல் ரேங்க்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் வந்து தனி, உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்ளிகனோட டீட்டெயில்ஸில் உங்கள் பேர் தானா இருக்குது அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் பிஏ எல்எல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய காலேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜுக்கு காரைக்குடி அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சூஸ் பண்ணக்கூடிய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்எல்பி சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது அலாட்மெண்ட்டுமே வந்து பிசி தான் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஓசி காட்டும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அது உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சம்திங் வந்து வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓசி சம்திங் வரும், இல்லை பிசி சம்திங் உங்களுக்கு வந்து மாறுபடும். அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. அலாட்மெண்ட் கேட்டகரியில் வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிரும். சரிங்களா? இப்போ எப்போ ப்ரோ அட்மிஷன் வந்து போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கும்போது நாளையிலேருந்து 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக எந்த காலேஜுக்கும் உங்களுக்கு விழுந்திருக்கோ, எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து செலக்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்திருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் நீங்கள் கட்டிட்டிங்கனாலே உங்கள் சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்லா காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து லா காலேஜ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. கிட்டத்தட்ட 14 சம்திங் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறா இருந்தாலும் இதில் பிரிண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இதை கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து 26ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் வந்து எவ்வளோ பேசிக்காக அந்த அட்மிஷன் ஃபீஸ்னு சொல்லி நீங்கள் பே பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் பே பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது இந்த இயர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கிறாங்களோ காம்படிஷன் போட்டு, அந்த மாதிரி இந்த லாக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. நான் விசாரித்த வரைக்கும் அதிகமாக இருக்குது.
கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே போயிட்டு உங்களுக்கான சீட்டை நீங்கள் வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸு, இந்த லா காலேஜ்லேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸு, அதே மாதிரி வேளாண்மை துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2023 to 24 இந்த அகாடமிக் இயரில் அட்மிஷன் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு உண்டான சப்போர்ட் ஹெல்ப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்ரிடே போட்டுகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் காப்பி, அதாவது உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்திருக்கு வரல அப்படிங்கிறதே கமெண்ட்லாம் தெரியப்படுதுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. 26ஆம் தேதி அதாவது நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காலேஜுக்கு உங்கள் நினச்ச சீட் வந்து கிடைக்கிறதுக்கு என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நான் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா படித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டாக்டர் அம்பேத்கர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு போராட்ட வீரராக இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நீங்கள் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.